அம்மா அம்மா இங்கே வாங்கல, சிவா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஏனி கத்துற? அடுப்பில் வேலை இருக்குது. ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு போங்கம்மா. சரி, இதை வரேன். வந்து பார்த்த அம்மாள் அறிந்து போனாள். சிவா அவர்கள் வீட்டிற்கு சாப்பாட்டுக்கு வரும் நாயை கேட்டிற்கு உள்ளே அழைத்து பிஸ்கட் போட்டான். நாய் பிஸ்கட் சாப்பிட்டு கொண்டிருந்தது. பிஸ்கட் தின்று கொண்டிருக்கும்போது சிவா கீழே விழுந்து நாயை வணங்கினான். நாயை சுற்றி வந்து கீழே விழுந்து 3 முறை வணங்கினான். டேய் சிவா, என்னடா செய்கிற? அம்மா, நாயை ஒரு முறை வணங்கினால் 10,000 முறை கங்கையில் குளித்த புண்ணியம் கிடைக்குமா? நான் 3 முறை வணங்கினேன் அம்மா. யாருடா உனக்கு சொன்னது? உங்கள் அம்மா தான். எங்கள் அம்மம்மா நோட்டு ஒன்று போட்டு நிறைய செய்தி எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு பிடிச்சது, அதனால் செய்தேன். டேய், என்ன எழுதியிருக்காங்க உங்கள் அம்மம்மா? இரு, இந்த நோட்டு கொண்டு வரேன். நோட்டு கொண்டு வந்து அம்மாவிடம் கொடுக்கிறாள். அம்மா வாங்கி படிக்கிறாள். அம்மா படித்து விட்டு சிரித்து கொண்டே அவள் மகள் சக்தியிடம் கொடுத்தாள். அவளும் படித்து விட்டு சிரித்தாள். டேய், அம்மம்மா கையெழுத்து உனக்கு புரியலை. அவங்க நாயின்னு எழுதலடா, தாயின்னு எழுதியிருக்காங்க. தாயை ஒரு முறை சுற்றினால் 10,000 முறை கங்கையில் குளித்த புண்ணியம் கிடைக்கும் எழுதியிருக்காங்க. அப்படியா? இன்னொன்று எழுதியிருக்காங்க பார். இறைவனுக்கு அடுத்தபடியாக உன் தாய்க்கு சேவை செய். எல்லா நலன்களையும் பெற்று உன் வாழ்வில் நீ உயருவாய். அப்படி எழுதியிருக்காங்க. இன்னும் படிக்கிறேன் கேளு. முதியோர்களுக்கு கொடுக்கும் மரியாதை கடவுளுக்கு கொடுக்கும் மரியாதையாகும். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே. உன்னால் யாரும் துன்பப்படக்கூடாது. உனக்கு தீமை செய்தவர்களையும் நீ மன்னித்து விடு. இதை பின்பற்றினால் அமைதியான வாழ்க்கையும் அளவற்ற செல்வமும் உன் வாழ்வில் கிடைத்து நீ உயர்ந்த சரி போதும், வா, ஸ்கூலுக்கு கிளம்பலாம். ஓகே, இதை வரேன். கரெக்டாக வந்துருக்கா? குட் மார்னிங் சில்ட்ரன். குட் மார்னிங் டீச்சர். இன்றைய தமிழ் வகுப்பில் பாடம் ஆரம்பிக்கும் முன் உங்களிடையே நம் நாட்டை பற்றி சில கேள்விகள் கேட்கப் போகிறேன். எப்படி சொல்கிறீங்க பார்க்கலாம். நம் நாட்டின் முதல் ஜனாதிபதி யார்? சொல்லுங்க. ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வெரி குட். முதல் பிரதமர் யார்? பண்டித ஜவஹர்லால் நேரு. வெரி குட். முதல் பெண் பிரதமர் யார்? திருமதி இந்திரா காந்தி. குட், வெரி குட். முதல் பெண் ஆளுநர் யார்? சரோஜினி நாயுடு. வெரி குட், நல்லா சொன்னீங்க. மிஸ் என்ன சக்தி? இந்த புத்தகத்தை வாங்கி பாருங்களேன். என்ன புத்தகம் அது? கொண்டா. பாருக்குள்ளே நல்ல நாடு. பாருக்குள்ளே நம்ம நல்ல இந்திய நாட்டை பற்றி எழுதியிருப்பாங்களோ? சரி, நம் நாட்டை பற்றி நாம் மாணவர்களுக்கு தெரிந்தவைகளை சொல்ல வேண்டும். அப்படி உனக்கு உன் நாட்டை பற்றி தெரிந்தவைகளை வருங்கால தலைமுறையினருக்கு மாணவர்களுக்கு எடுத்து சொல்வது உனது கடமையாகும். அவர்கள் புரியும்படியாக சொல்ல வேண்டும். இது கலெக்டர் சகாயம் அவர்களின் கருத்து. இந்த கருத்தில் எனக்கும் உடன்பாடு உண்டு. இந்த கருத்தை மையமாக வைத்து இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகம் எழுதும் அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை என்றாலும் இந்த புத்தகத்தை படிப்பதற்காக மாணவர்களுக்காக வாங்கி கொடுக்கும் அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கிறது. நீ ஒரு 5 புத்தகம் வாங்கிட்டு வா. 5ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை முதல் ரேங்க் எடுக்கும் பள்ளி மாணவர்களுக்கு இதை நாம் பரிசாக கொடுக்கலாம். காற்றை போல சூரியனை போல மழையை போல தங்களுக்காக வாழாமல் நாட்டிற்காக நாட்டு மக்களின் நலனுக்காக வாழ்ந்து இன்று நாம் சுதந்திர காற்றை சுதந்திரமாக சுவாசிப்பதற்காக தங்கள் சுவாசத்தையே விலையாக கொடுத்த தியாகிகளின் விடுதலை போராட்ட வீரர்களின் வரலாறு இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இனம் புரியாத இருளில் தவித்த நம் மக்களுக்கு ஒளி விளக்காக விளங்கிய வீரர்கள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்களின்
சிலரை பற்றி இந்த புத்தகத்தை விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இந்த புத்தகத்தை நம்ம பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கலாம். சரி, இன்றைய பாடத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். சரியா? சரி. விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். நேற்றைய பாடத்தின் தொடர்ச்சியாக இன்று திருக்குறள் பாடம். திருவள்ளுவர் மிகுதியான் மிக்காவை செய்தாரை தாம் தகுதியான் வென்றுவிடல். பொருள் சொல்கிறேன் கேளுங்க. செருக்கால் தீமை செய்தாரையும் தமது பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வை இன்னாசொல் நோக்கிற்பவர். வரம்பு கடந்து பேசுவோரின் கொடிய சொற்களையும் பொறுத்து கொள்பவர் பற்றற்ற துறவியினும் மேலானவர். இந்த 2 குறளையும் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். பிழையின்றி எழுதுபவருக்கு நாளை பரிசு உண்டு. சரி, நாளை பார்க்கலாம். நன்றி. சக்தி, இங்கே வாமா. என்னம்மா? இதை பார், உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. என்ன பார்சல் அம்மா அது? உன்னுடைய பிறந்த நாளுக்காக உன் அம்மம்மா ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க. கொடுங்க பார்க்கலாம். அம்மா, இந்த உண்டியல் 1500 ரூபாய். இதில் 1,00,000 ரூபாய் வரை சேர்க்கலாம். நான் இதை செல்லில் பார்த்து வாங்கலாம் நினைத்தேன். இது பேர் எலக்ட்ரானிக் சேவிங்ஸ் பேங்க். அம்மா, நானே வாங்கலாம்னு நினைத்தேன். எங்கள் அம்மம்மாவே வாங்கி கொடுத்தாங்க. தேங்க்யூ அம்மம்மா. ஏய் சிவா, நீ என்னடா பண்ணுற? அம்மம்மா உண்டியல் அனுப்பியிருக்காங்க. நீ உன்கிட்ட இருக்கிற காசையும் எடுத்துகிட்டு வா, நான் என்கிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து உண்டியலில் போடலாம். 2 பேரும் ஜாலியாக உண்டியலில் காசு போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சிவா, சக்தி, டீ குடிக்க வாங்க. டீ குடிச்சிட்டு ஹோம்ஒர்க் பண்ணணும். இதோ வரோம்மா. அம்மா, இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ்மா? உளுந்து வடை. ஓகே 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 கொடுங்கள். இருவரும் டீ உளுந்து வடை சாப்பிட்டு விட்டு ஹோம்ஒர்க் பண்ண உட்கார்ந்து விட்டார்கள். நன்றி.